கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஓசியா 14ஆம் அதிகாரத்திலே அந்த 7வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அதாவது தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள், அவன் வாசனை லிபனனுடைய திராட்சரசத்தின் வாசனை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதாவது ஆண்டவர் செழிக்க பண்ணுவார், ஆண்டவர் படர பண்ணுவார், ஆண்டவர் அவர் மன வீசக்கூடிய காரியத்தை செய்வார். மன வீசுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கத்மைமுண்டாவதாக. அதாவது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த 1வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலே உன் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ மனம் திரும்பு என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவன் நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு செழிப்பு உண்டாகும், படரக்கூடிய, அதாவது தேவன் உங்களை உயர்த்துவார். 3வது, ஆண்டவர் இந்த பூமியிலே இந்த உலகத்தில் உங்களை மனம் வீசும்படி கர்த்தர் செய்வார். ரட்சிப்பினுடைய மனம், பரிசுத்தத்தினுடைய மனம், அதாவது தேவன் அங்கீகரிக்கக்கூடிய காரியங்கள், தேவனும் ஜனங்களும் அங்கீகரிக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். இதெல்லாம் எப்போ அப்படின்னா, ஒரு மனிதன் மனம் திரும்பும் பொழுது, கர்த்தருக்கு நேராய் திரும்பும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவன் உங்களை செழிக்க பண்ணுவார், தேவன் உங்களை படர பண்ணுவார், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்கள் வாழ்க்கையிலே மனவீச பண்ணுவார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை செழிக்க பண்ணுவார், அவர் உங்களை உயர்த்தி காட்டுவார். காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருக்கு நேராய் திரும்பும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய மனம், பரிசுத்தத்தினுடைய மனம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை செழிக்க பண்ணுவார், கர்த்தர் வழி நடத்துவார். ஜெபம். அம்மா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், நீ மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.